ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது புதிய ரேஷன் அட்டைகள் எப்போது வழங்கப்படும் அப்படின்றத குறித்து தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் கடந்த ஒரு வருடமாக புதிய ரேஷன் கார்டு பார்த்தா வழங்காமல் இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு ரேஷன் கார்டு அப்ரூவல் ஆகியும் அவங்களுக்கான கார்டை பிரிண்ட் பண்ணி கொடுக்காம இருக்காங்க. ஸோ இப்போ அது எப்போது கிடைக்கும் அப்படின்றத பற்றி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது புதிய ரேஷன் கார்டுகள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக புதிய கார்டுகள் வழங்கும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு 2.8 லட்சம் பேர் பார்த்தா அப்ளை பண்ணியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் மாதம் முதல் உங்களுக்கான புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும் அப்படின்றது பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முதல் உங்களுக்கு வழங்கப்படுறதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு மாதமாக இதான் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. இன்னும் பார்த்தா ரேஷன் கார்டு வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், அடுத்த மாதம் ஆச்சும் சென்ட் பண்ணிட்டாங்களான்றது தெரிய வரும். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க, ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போனால் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான கார்டு பார்த்தா பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது ஆகஸ்ட் மாதம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.